ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொன்னால் வாங்க போகிறோன்னா பிடி சார் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் தான் பார்க்க போகிறோம், நக்கல் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க சைட் அவ்வளோ வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு படம் ரிலீஸ் இல்லை நாளான்னைக்கு படம் ரிலீஸ். ஸோ ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சு, செம்மையாக. ஆக்சுவலாக எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆனிச்சு. ஸோ கண்டிப்பாக படம் பார்க்க வெயிட் பண்ணி தான் இருக்கேன். நான் சண்டே வரையும் நான் ஃப்ரீ இல்லை, பட் ஏன்னா ஃப்ரைடே தான் ஒரு வேலை ஆரம்பிக்குது. சண்டே வரையும் நான் ஃப்ரீ இல்லை. ஸோ மண்டே தான் நல்லா பார்க்க முடியும் நினைக்கிற படத்தை. இன்றைக்கி ஆக்சுவலாக கரெக்டாக இந்த நேரத்தில் நான் செம்ம ஃப்ரீயாக இப்போ தான் பாரா ரியாக்ட் பண்ணி முடிச்சேன். கரெக்டாக டைமுக்கு வேறு ரியாக்ஷன் போட்டோன்னே நிறைய பேர் என்ன ப்ரோ டைமுக்கு வந்துட்டீங்க, இப்படிலாம் பண்ண மாட்டீங்களேன்ற மாதிரியே ரியாக்ஷன். கரெக்டு தான் உண்மைதான், பட் ஃப்ரீயாக இருந்தேன். கரெக்டாக ஃப்ரீயாக இருந்தேன். நெட்டு பயங்கர ஸ்பீடு, என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன். ஸோ கரெக்டாக இருந்துச்சு, டைமிங் செம்மையாக அப்லோட் ஆனிச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி, ரொம்ப நாள் கழிச்சு டைமுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் வாங்க பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 கோ. கனகவேல் சார், கனகவேல் நடக்குது. அது சாதாரண இல்ல, பிரம்மாண்டமா. அப்புறம் ஸ்கூலுக்குலாம் லேட்டாக வரக்கூடாது, சரியா? பெரியவங்களுக்குலாம் ஓஹோ பண்ணா இருக்கு லிரிக்ஸ். வாய்ஸ் நல்லா இருக்காங்க சார். கீழே உஜாமணி தொங்குது, எடுத்து உள்ள போட்டு போங்க சார். கண்ணை பார்த்து பேச மாறுமுது, கண்ட இடத்த பார்க்காது. சிம்பிளா ஜாலியா இருக்கு குறையோ. வோக்கல் செம்மையா இருக்கு. லிரிக்ஸ் நல்லா இருக்கு. என்ன சொல்லு சகராத முறைச்சாலும் சில்லு, உண்மையை மட்டும் சொல்லு, பனிஷ்மெண்ட் தந்தாலும் பதறாத. ஏன்னா ஏபிசி செக்ஷன் படி எல்லாரோட பேரும் அத்துப்படி. லிரிக்ஸ் அடுத்த திட்டம் வர தெரியுது. ஜாகிரதை. நல்ல ஒரு ப்ரீஸியான ஒரு ஃபன் வைப்பில் தான் இருக்குது சாங். ஒரு ஸ்கூல் வைப் புரியுது, அந்த வைப் என்னன்னு. சிரிப்பு. கலர் செம்மையா இருக்கு, பல கலர் செம்மையா இருக்கு. அந்த ஒரு ஃபன் வைப் பயங்கரமா சூட் ஆகுது. ஆக்சுவலாக பாட்டு ரொம்ப அப்படியே ஃபன்னாக செம்ம நாஸ்டாலஜிக்காக ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சா. இன்னும் ஒரு பல்லவி தானே, அது கரெக்டு தானே? ஐயோ தெரியல, நானே குழம்பிட்டேன் டக்குன்னு, சாரிங்க. இன்னொரு பல்லவி வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு டக்குன்னு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா லிரிக்ஸ் செம்ம ஃபன்னாக செம்ம கனெக்டிங்காக பயங்கரமாக போணுச்சு. லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சு. லிரிக்ஸ் இந்த போர்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த இடத்துல வர லிரிக்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் லேட்டா வந்தா நில்லு, ரீசன் என்ன சொல்லு,
செதறாத முறைச்சாலும் சில்லு தெரியல இந்த மட்டும் சொல்லு பாடி நிறைய கேட்டோம், ரீசெண்டாகவே கேட்டோம் தான். ஆனால் இந்த வோக்கல்ஸில் அந்த தெரில அந்த ஜோனில் அவர் பாடும்போது, அதுவும் அவர் வீடியோவை பார்க்கும்போது நினைக்கிறேன், ஐ திங்க் வீடியோவை பார்க்கறது தான், ஐ திங்க் ஸோ தட்ஸ் ஏதோ ஒன்று நல்லா இருக்குது, ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக நல்லா இருக்குது இந்த பாட்டில் எனக்கு பார்க்கும்போது. ஸோ நல்லா இருக்குங்க பாட்டு, நல்லா இருக்குது. இந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, லிரிக்கல் வைஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா ஏபிசி செக்ஷன் படி எல்லாரோட பேரும் அத்துப்படி. லிரிக்ஸ் செம்ம ரைமிங்காக நம்மளுக்கு டக்குன்னு அடுத்த லிரிக் என்னென்னு கெஸ் பண்ண முடியுது, அந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு இருக்கா. ஸோ அது ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுது, ஓ அடுத்த லிரிக்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டா தெரில, அது ஃபீல் வருது எனக்கு டக்குன்னு. செம்ம ஒரு மாதிரி ஃபன்னாக வைபாக நல்லா இருக்குங்க பாட்டு, நல்லா இருந்துச்சு பாட்டு, நல்லா இருந்துச்சு. படமும் நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் இட் வில் பி a குட் அவுட்டிங் ஃபார் ஹிப்ஹாப் இந்த வாட்டி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, படம் செம்ம ப்ராமிசிங்காக தான் எனக்கு தெரியுது, ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து எல்லாமே பாட்டு வாய்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, செம்ம ஒரு வைப் இருக்குது படத்தில். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ தான் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.